குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் படிச்சுட்டு இருக்கிறது இரண்டாம் வகுப்பு பருவம் சூழ்நிலையியல். 2 பாடம் முடிச்சிட்டோம். அடுத்ததான் 3வது பாடம் படிக்க போகிறோம். வாங்க, என்ன தலைப்பில் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? நமது சமுதாயத்தில் இப்போது நாம் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இப்போ அடுத்து நமக்கு என்ன விழா வருது? தீபாவளி வருதா? அப்போ அது என்ன விழா? மதம் சார்ந்த விழா. பாருங்க, நீங்கள் இந்த பாடத்தில் என்ன கற்க போறீங்கன்னு பாருங்க. நீங்கள் கற்க இருப்பவை போட்டிருக்காங்களா? முதல்ல மத விழாக்கள், அப்புறம் தேசிய விழாக்கள், நாட்டுப்புற கலைகள், நமது நண்பர்கள், அறிவியல் கண்காட்சி. இத்தனை தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். முதல்ல என்ன படிக்க போகிறோன்னா மத விழாக்கள், மதம் சார்ந்த விழாக்கள். அப்போ மதம் சார்ந்த விழாக்கள் எதெல்லாம்? இப்போ தீபாவளி வருதா? அது யார் கொண்டாடுவா? இந்து மக்கள் கொண்டாடுவாங்க. அடுத்து போன மாதம் என்ன வந்துச்சு? 2 மாதத்துக்கு முன்னால் பக்ரீத் வந்துச்சு. அது யார் கொண்டாடினா? முஸ்லீம். அதுக்கப்புறம் யார்? அடுத்த மாதம் இப்போ வருதா ஒரு விழா. அது என்ன விழா? கிறிஸ்மஸ். அது யார் கொண்டாடுவா? கிறிஸ்டின். இப்படி ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் விழாக்கள் என்ன செய்கிறாங்க? கொண்டாடுறாங்க. இப்போ நாம் அதைத்தான் படிக்க போகிறோம். ஒவ்வொரு விழாவோட தலைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல கலந்துரையாடுவோமா? போட்டிருக்காங்களா? நீங்கள் என்னென்ன விழாக்களை கொண்டாடுகிறீர்கள்? அவ்விழா காலங்களில் நீங்கள் எவ்வகை செயல்பாடுகளில் ஈடுபடுகிறீர்கள்? அப்புறம் நமக்கு விழா வந்துட்டுனா எப்படி இருக்கும்? தீபாவளி வந்தால் இப்போ என்ன செய்வாங்க? எல்லா வீட்லேயும் வெடி வெடித்து பட்டாசு வெடிப்பாங்க. எல்லாரும் மொத்தமாக என்ன செய்வோம்? வெளியூரில் இருந்தாலும் சொந்த வந்தால் எல்லாம் ஒன்று கூடிடுவோம். அதிகாலையிலே ராத்திரி விடிய விடிய என்ன செய்ய மாட்டோம்? தூங்க மாட்டோம். பலகாரம்லாம் செய்து என்ன செய்வோம்? பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க, வீட்டுக்கு வர்றவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கொடுப்போம். அப்படிதானே? அதான் விழாக்கள். விழாக்கள் என்பது மக்கள் தங்களுக்குள் மகிழ்ச்சியையும் பொருள்களையும் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வாகும். சந்தோஷத்தை நாம் என்ன செய்வோம்? பகிர்ந்து கொள்வோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து நல்ல சந்தோஷமாக கொண்டாடுவோம். விழாக்கள் மத விழாக்களாகவோ தேசிய விழாக்களாகவோ இருக்கலாம். சரிங்களா? முதல்ல மத விழாக்கள், அப்புறம் நாம் தேசிய விழாக்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, மத விழாக்கள். முதல்ல என்ன மத விழா போட்டிருக்காங்க பாருங்க. தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாளன்று மாலை வேளையில் தீபங்கள் ஏற்றி தீப விழாவாக கொண்டாடப்படுவது கார்த்திகை தீபம். இப்போ கார்த்திகை மாதம் தானே. அப்போ கார்த்திகை மாதத்துல என்ன விழா? கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்க. என்ன படத்துல போட்டிருக்காங்க பாருங்க. அகல் விளக்கு வச்சிருக்காங்களா? அகல்ல எண்ணெய் ஊற்றி திரி வச்சு என்ன செய்வாங்க? பொருத்தி சுத்துக்கு வச்சு நாம் என்ன செய்வோம்? நைட் நேரத்தில் ஏற்றிட்டோம்னா அப்படி எல்லாம் வெளிச்சம் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? வெளிச்சமாகவே இருக்கணும், எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டாடுவோம். பாருங்க, ஒளி இருளை போக்கும் இவ்விழா நமக்கு ஒளிமயமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்நாளில் வீடுகளில் வண்ண கோலமிட்டும் தீபங்கள் ஏற்றியும் அலங்கரிப்பர். கோலமிட்டு கோலத்தை சுற்றி என்ன செஞ்சுருக்காங்க? வச்சுருக்காங்களா? அதுதான். அப்போ கார்த்திகை தீபம் பௌர்ணமியில் தான் செய்வாங்க. பௌர்ணமியில் இப்படி நிலா வெளிச்சம் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க? இந்த தீபத்தை ஏற்றுவார்கள். அப்புறம் பாருங்க, ஈத்துல் அதா போட்டிருக்கேன். இது பக்ரீத் பண்டிகை. எப்படி அழைக்கிறோம்? பக்ரீத் என்று அழைக்கப்படுகிறது. இது நன்றி செலுத்தும் விழாவாகவும் தியாகத்தை போற்றும் விழாவாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இது யாரே? நம்ம முஸ்லீம் மக்கள் கொண்டாடக்கூடிய விழா. இது என்ன செய்வோம்? நம்ம ஆடு வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்து அன்னைக்கு இறைவனை தொழுது நாம் என்ன செய்வோம்? புத்தாடை அணிந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம். சரிதானா? எனவே இதனை தியாகத்தினம் ஈத்துல் அதா என்பது பொதுவாக பக்ரீத் என்று அழைக்கப்படுகிறது. இது நன்றி செலுத்தும் விழாவாகவும் தியாகத்தை போற்றும் விழாவாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. எனவே இதனை தியாக திருநாள் என்று அழைப்பர். இந்நாளில் சிறப்பு உணவு வகைகளான இறைச்சி, இனிப்புகளை தயாரித்து அனைவருக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்வர். இன்னைக்கு என்ன செய்வோம்? பிரியாணி போட்டு எல்லாருக்குமே என்ன செய்வோம்? கொடுப்போம். நம்ம எல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம். இது ஒரு தியாக திருநாள்.
அடுத்து என்ன திருநாள் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய புனித வெள்ளியை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இது ஈஸ்டர், அதாவது இயேசுநாதர் இருக்காரா, அவருக்கு கொண்டாடக்கூடிய விழா, கிறிஸ்டின் மக்கள் கொண்டாடக்கூடிய விழா. இது 40 நாட்கள் உண்ணா வழிபாட்டுக்கு பின்னர் கொண்டாடப்படும் திருநாளாகும். 40 நாள் என்ன செய்வாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, வெறும் தண்ணி ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்த விழாவை கொண்டாடுவாங்க. இது நம்பிக்கையில் திருநாளாக கொண்டாடப்படுகிறது, நம்பிக்கையின் திருநாள். இந்நாளில் அலங்கரிக்கப்பட்ட முட்டைகளையும் இனிப்புகளையும் பரிசு பொருளாக பரிமாறிக்கொள்வர். பார்த்துருக்கீங்களா? இந்த படம் போட்டிருக்காங்க பாருங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, மகாவீரர் ஜெயந்தி, ஓணம், குருநானக் ஜெயந்தி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. தீபாவளி, கிறிஸ்மஸ், ரமலான், மகாவீர ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, ஓணம், குருநானக் ஜெயந்தி போன்றவை நம்மால் கொண்டாடப்படும் சில மத விழாக்களாகும். இவ்விழாக்களின் பொழுது மக்கள் இறை வழிபாடு செய்வதோடு தங்களை சுற்றி வாழ்பவருடன் நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் தங்கள் வீடுகளில் தயாரித்து சிறப்பு உணவு வகைகளை பரிமாறிக்கொள்வர். இதுதானே தீபாவளி, கிறிஸ்மஸ், ரமலான், அது மாதிரி மகாவீர ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, ஓணம்லாம் நம்ம பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அதே மாதிரி குருநானக் ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் மத விழாக்கள், சரியா? ஒவ்வொரு மதத்தில் இருந்தும் கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள், சரிங்களா? இதை நீங்கள் உங்கள் பெற்றோர் துணையோடு வாசித்து பார்க்கலாமா? வாசித்து பாருங்கள். நம்ம அடுத்த பகுதிய தேசிய விழாக்களை அடுத்த நாளில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.